ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் பொட்டேட்டோயை குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை தோலை நீக்கிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிருங்க. அதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க. நான் 1/4 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவிலே தண்ணி பதம் இருக்கும், அதாவது ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து ஊற்றிடுங்க. இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம பருப்பு வடை சுடுவோம்ல, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லா மாவையுமே நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். அதே பாத்திரத்தில் தான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த கட்லெட்டை எடுத்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. அப்போ தான் உள்ளாடியும் வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட்லட் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோட இனிப்பு, அந்த காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தனியாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கெச்சப் வச்சு கொடுத்துருங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ண கட்லட்டுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். Thank you for watching.